ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைப் போலவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இரட்டை இலக்க தொகுதிகளை எதிர்பார்க்கிறது. திமுகவுடன் விரைவில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற நம்பிக்கையையும் தெரிவித்திருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அனைத்து கட்சிகளும் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிக தொகுதிகளை திமுக தலைமையிடம் கேட்டு பெற்றுவிட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை தான் நாம் பார்க்கிறோம். இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெற்றுவிட வேண்டும் என்று ஒரே குரலில் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் குரல் எழுப்புகின்றன. சற்று நேரத்திற்கு முன்பாக நாம் பார்த்தோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இரட்டை இலக்க எண்ணிக்கையிலான தொகுதிகளை பெற வேண்டும் என்கிறது. தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இரட்டை இலக்க தொகுதியிலான எண்ணிக்கை கொண்ட தொகுதிகளை பெற்றுவிட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறது. திமுக தலைமையிடம் இது தொடர்பாக விரைந்து வலியுறுத்துவோம் என்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கொடி உயர்த்தி இருக்கின்றன. அதிக தொகுதிகளுக்காக ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதிக தொகுதிகள் என்பதில் குறியாக இருக்கும் நிலையில் தற்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த முறை இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்டு பெற்றுவிட வேண்டும் என்பதில் கருத்தாய் இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியைப் போலவே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்க்கின்றன. சற்று நேரத்திற்கு முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது தொடர்பான கருத்தை வெளிப்படுத்தி இருந்தது. அதன் மாநில செயலர் பேசமுகம் அளித்த பேட்டியை நாம் பார்த்தோம். அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியனும் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். சூழல் அறிந்து முதல்வரும் அதை பரிசீலனை செய்வார். அதிக எண்ணிக்கையில் கேட்பது ஜனநாயகம் தான். அது ஜனநாயக விரோத கோரிக்கையாக, கூட்டணி விரோத கோரிக்கையாக முதல்வர் எடுத்துக்கொள்ள மாட்டார். சூழல் அறிந்து நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். கடந்த முறை 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இந்த முறை இரட்டை இலக்கத்தில் கேட்பதற்கான வாய்ப்புகள் என்ன? இன்றைக்கு ஜவஹர்லால் கூட அவர்கள் 5 இடங்களை கேட்டிருக்கிறார்கள். உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருக்கும்? நிச்சயமாக அனைத்து கட்சிகளும் கூடுதலாக இடங்களை கேட்கத்தான் விரும்புவார்கள். சூழல் இடம் தருகிற போது முதல்வர் அதை பரிசீலனை செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். சூழல் அறிந்து முதல்வரும் அதை பரிசீலனை செய்வார். அதிக எண்ணிக்கையில் கேட்பது ஜனநாயகம் தான். அது ஜனநாயக விரோத கோரிக்கையாக, கூட்டணி விரோத கோரிக்கையாக முதல்வர் எடுத்துக்கொள்ள மாட்டார். சூழல் அறிந்து நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். கடந்த முறை 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இந்த முறை இரட்டை இலக்கத்தில் கேட்பதற்கான வாய்ப்புகள் என்ன? இன்றைக்கு ஜவஹர்லால் கூட அவர்கள் 5 இடங்களை கேட்டிருக்கிறார்கள். உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருக்கும்? நிச்சயமாக அனைத்து கட்சிகளும் கூடுதலாக இடங்களை கேட்கத்தான் விரும்புவார்கள். சூழல் இடம் தருகிற போது முதல்வர் அதை பரிசீலனை செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். சூழல் அறிந்து முதல்வரும் அதை பரிசீலனை செய்வார். அதிக எண்ணிக்கையில் கேட்பது ஜனநாயகம் தான். அது ஜனநாயக விரோத கோரிக்கையாக, கூட்டணி விரோத கோரிக்கையாக முதல்வர் எடுத்துக்கொள்ள மாட்டார். சூழல் அறிந்து நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். கடந்த முறை 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இந்த முறை இரட்டை இலக்கத்தில் கேட்பதற்கான வாய்ப்புகள் என்ன? இன்றைக்கு ஜவஹர்லால் கூட அவர்கள் 5 இடங்களை கேட்டிருக்கிறார்கள். உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருக்கும்? நிச்சயமாக அனைத்து கட்சிகளும் கூடுதலாக இடங்களை கேட்கத்தான் விரும்புவார்கள். சூழல் இடம் தருகிற போது முதல்வர் அதை பரிசீலனை செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம்.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைப் போலவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இரட்டை இலக்க தொகுதிகளை திமுக தலைமையிடம் கேட்டு பெறுவோம் என்று தெரிவித்திருக்கிறது. சூழல் அறிந்து முதலமைச்சர் இதனை பரிசீலிப்பார் என்று நம்புவதாகவும் கூறியிருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன். திமுக கூட்டணியில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்டு பெறுவோம். அதிக தொகுதிகளை கேட்பது ஜனநாயகம்தான். இதனை கூட்டணி விரோத செயலாக முதலமைச்சர் எண்ண மாட்டார் என்று மு. வீரபாண்டியன் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் பேசியிருக்கிறார். விரைவில் திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற நம்பிக்கையும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தொகுதிகள் கேட்பது ஜனநாயகம்தான் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தொகுதிகள் கேட்பது ஜனநாயகம்தான். அதனை கூட்டணி விரோத செயலாக முதலமைச்சர் கருத மாட்டார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஆண்டு சிபிஎம் 12 தொகுதிகளிலும் சிபிஐ 10 இடங்களிலும் போட்டியிட்டன. இந்த முறை 2026 திமுக கூட்டணி தலைமையின் கீழ் இரட்டை இலக்க தொகுதிகளை பெற்றுவிட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள். இது தொடர்பாகத்தான் சற்று நேரத்திற்கு முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பே. சண்முகம் பேசியிருந்தார். இரட்டை இலக்க எண்ணிக்கையிலான தொகுதியை பெறுவோம் என்று. அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் மு. வீரபாண்டியனும் அதே கருத்தினை முன்வைத்திருக்கிறார். ஒரே குரலில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருக்கின்றன. திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்கின்றன கம்யூனிஸ்ட் கட்சிகள். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இரட்டை இலக்க எண்ணிக்கையிலான தொகுதிகளை கேட்கின்றன. மாநில செயலாளர் பங்கேற்றிருக்கிறார். அவரிடம் சில கேள்விகள் முன்வைக்கலாம். சார், இப்ப சிலை திறப்பு விழா மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் ஒரே அணியில் அமர்ந்திருக்கிறது. என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஜனநாயக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது கடந்த 7-8 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒரு வலிமையான கூட்டணியாக தமிழ்நாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 3 தேர்தல்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தலையும் இந்த அணி ஒருமுகமாக இருந்து ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்க இருக்கிறது. எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த சிலையை இங்கே அமைப்பது என்று முடிவெடுத்து அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் அரசினுடைய அழைப்பை ஏற்று கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே மகிழ்ச்சியோடு பங்கேற்றிருக்கிறோம். தேர்தல் நேரம் தொடங்கிவிட்டது. இன்னும் ஒரு சில வாரங்களில் தேர்தல் தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது. 2011 இரட்டை இலக்கியத்தில் நீங்க கூட்டணியில் பெற்றீங்க. 2016 சட்டசபையில் நீங்கள் வர முடியாத போச்சு. இப்போ அந்த நம்பர்ஸ் 6ன்றது நம்பர்ஸ் மேல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் இரட்டை இலக்க எண்ணிக்கையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படுகிற போது அந்த பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைப்போம். இரட்டை இலக்க தொகுதிகளை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தரப்பிலிருந்து நாங்கள் மேற்கொள்வோம். திமுகவுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கும்? கடந்த காலங்களில் ஜனவரி மாதமே தொடங்கக்கூடியது, இது காலதாமதமானது காரணம் உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறதா? இல்லை, அவங்க எப்போதுமே குழு அமைத்ததற்கு பிறகுதான் அழைப்பாங்க. இன்னும் குழு சம்பந்தமான அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடவில்லை. அநேகமாக இந்த மாத இறுதிக்குள், ஏன்னா இடையில சட்டப்பேரவை கூட்டம் வர இருக்கு, இந்த மாத இறுதிக்குள் தேர்தல் சம்பந்தமான அறிவிப்பு என்பது வர இருக்கு. நிச்சயமாக இந்த மாத இறுதிக்குள் அதற்கான பேச்சுவார்த்தை துவங்கும் என்று தான் நாங்கள். பட்டியல் ரெடி ஆயிருச்சா? நீங்க இந்த என்ன உங்களுக்கு பட்டியலாம் தயாராக தான் வச்சிருக்கோம். சூழல் அறிந்து முதல்வரும் அதை பரிசீலனை செய்வார். அதிக எண்ணிக்கையில் கேட்பது ஜனநாயகம் தான். அது ஜனநாயக விரோத கோரிக்கையாக, கூட்டணி விரோத கோரிக்கையாக முதல்வர் எடுத்துக்கொள்ள மாட்டார். சூழல் அறிந்து நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். கடந்த முறை 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இந்த முறை இரட்டை இலக்கத்தில் கேட்பதற்கான வாய்ப்புகள் ஏன்னா இன்றைக்கு ஜவஹர்லாவு கூட அவர்கள் 5 இடங்களை கேட்டிருக்கிறார்கள். உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருக்கும்? நிச்சயமாக அனைத்து கட்சிகளும் கூடுதலாக இடங்களை கேட்கத்தான் விரும்புவார்கள். சூழல் இடம் தருகிற போது முதல்வர் அதை பரிசீலனை செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுக தலைமையிடம் அதிக தொகுதிகளை இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்பார்க்கின்றன. இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் ஆகிய இருவரும் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக அளித்திருக்கக்கூடிய பேட்டிகளை நாம் பார்த்தோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டும் ஒரே குரலில் இயங்குகின்றன. இந்த முறை இரட்டை இலக்க எண்ணிக்கையிலான தொகுதிகளை திமுக தலைமையிடம் கேட்டு பெற்றுவிட வேண்டும் என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். அதனைத்தான் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். சூழல் அறிந்து முதலமைச்சர் பரிசீலிப்பார் என்று நம்புவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் தெரிவித்திருந்தார். அதேபோல கூட்டணியில் அதிக தொகுதிகளை கேட்பதனை கூட்டணி விரோத செயலாக முதலமைச்சர் எண்ண மாட்டார் என்று நம்புவதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே திமுக கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று காங்கிரஸ் கட்சி குரல் எழுப்பி வருகிறது. அதிக தொகுதிகளையும் காங்கிரஸ் கட்சி எதிர்பார்க்கிறது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதிக தொகுதிகள், இரட்டை இலக்க எண்ணிக்கையிலான தொகுதிகள் என்ற குரலை எழுப்பியிருக்கின்றன. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.